ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இந்த குக்கும்பர் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டு இந்த குக்கும்பரை கட் பண்ணி எடுத்து வேக வச்சுக்கலாம். ரெண்டாக வெட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த உள்ள இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துடணும். இந்த சீட்ஸ் தேவையில்லை. இப்போ இதை ஸ்கியூபாக வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வெட்டி எடுத்துங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருந்தாச்சு. இதை வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ காய் வேகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக துவரம் பருப்பு எடுத்துப்போம். ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துப்போம். இங்கே காய் கொஞ்சமாக வெந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். காய் ஃபுல்லாக கொஞ்சம் வேகட்டும். இப்போ காய் வேகிற அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பேஸ்ட் இது இந்த கூட்டுக்கு தேவையான பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 மிளகு, இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த காஷ்மீரி மிளகாய் கூட ரெட் கலர் கொடுக்கலாம். நல்லா அது காரம் இருக்காது. நான் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் கொஞ்சம் குண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நீட்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை நீங்கள் தேவையான அந்த முழு தனியாக இருக்குல்ல, அந்த தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வாசனையாக இருக்கும். நான் தனியாக ஆட் பண்ணல. அதில் காஞ்ச மிளகா, ஜீரகம், 4 மிளகு, தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பருப்பு ஆட் பண்ணிப்போம்.
பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வரட்டும். இந்த சைடில் உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பிடிக்காதுன்னா நீங்கள் வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்ல தேவையில்லை. நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பூண்டெல்லாம் இடித்து எடுத்துப்போம். ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா எடுத்து இடித்து வச்சுக்கோங்க. தாளிப்பு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்படியே சாம்பாரில் கொட்டிக்கலாம். சூப்பரான ஒரு குக்கும்பர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.